தலையங்கம் ஆத்ம கிருப்பா. நான் நினைக்கிறேன் இந்த உலகத்தில் இது மட்டுமே தெரிஞ்ச ஒருவன் எல்லாத்துலேயும் வெற்றி அடைவான். அவ்வளவு அற்புதமான தலையங்கம் இது. அதோட பர்த்டே கிஃப்ட் இவ தான் அந்த தேங்க்யூ, காட் பிளஸ். எல்லாரும் சத்தமாக சொல்லுவோம். ஈஸ்வர கிருபா, குரு கிருபா, சாஸ்திர கிருபா, ஆத்ம கிருபா. 4 ஆசீர்வாதம் ஒரு ஆளுக்கு வேணும். இதில் விசேஷம் என்னென்னா, ஈஸ்வர கிருப்பான்னு நம்ம கும்பிட்றோம். எந்த மதத்தை சேர்ந்தாலும் நம்ம கடவுளை கும்பிட்றோம். அந்த கடவுளோட ஆசீர்வாதம் எனக்கு 24 மணித்தியாலும் இல்லை காற்று கிடைக்கிற போல் இருந்து கொண்டே கிடைத்து கொண்டே இருக்கிற சந்தேகமே இல்லை. குரு கிருப்பான இந்த மகான்கன்னு சொல்லுவாங்க, சர்வபூத்த ஹிதேரதாக. அவங்களோட உள்ளத்தில் என்ன இருக்கணும்னா எல்லாரும், எல்லா குழந்தைகளும், எல்லா உயிர்களும் சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் அவங்கள. அப்போ அவங்களோட ஆசீர்வாதமும் எனக்கு 24 மணித்தியாலும் எப்பொழுதும் கிடைத்து கொண்டே இருக்கு. சாஸ்திர கிருப்பா, நான் ஞான நூல் இந்த பாருங்க, இந்த இது யோக வசிஷ்டா, இந்த கூட பகவத்கீதை, இது உபனிஷதம், இது பகவத்கீதை. நீ என்ன படியான்னு சொல்லுமா, அது இப்போ ரெடியாக இருக்குது, நீ படிய. ஸோ சாஸ்திர கிருப்பான்னு சொன்னால் இந்த ஞான நூல்களோட ஆசீர்வாதம் எப்பொழுதும் நம்மளோட தலையங்க வேண்டாம். ஆத்ம கிருப்பா. நிறைய பேர் ஆத்மனேண்டா அந்த ஆத்மன் அந்த ஆத்மக்கு இதில் நீ நான் சொல்லுங்க, நான் சத்தமாக சொல்லுங்க, என்ன கேட்கல. இந்த நான் எனது ஆசீர்வாதம் எனக்கு, நான் ஒன்று இதுதான் இல்லை. அது கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு அசிங்கமாகவும் அதிசயமாகவும் இருக்குது. அடே, எந்த முன்னேற்றத்தில், எந்த நன்மையில் நான் என்ன சொல்கிறோம், அக்கறை இல்லாமல் வேறு அக்கறை இருப்பான். நான் இல்லை மனசு நமக்குள்ளேயே பெரிய அது இந்த பெரியவங்களெல்லாம் இதில் வேற மாய் நினைக்கிறேன்ல. ஒன்று ஸ்க்ரூ லூஸ். அப்போ தயவு செய்து நான் சொல்ல எடுத்தேனா, இது முக்கியமானதை நான் சொல்லலை. ரெண்டா ஆத்ம கிருப்பா அண்டா எனது சொல்லுங்க ஆசீர்வாதம் எனக்கு. அவ்வளோ ஆத்மனுக்கு இருந்தாலும் பாய் எடுத்துடக்கூடாது. இல்லை நீங்கள் எல்லாம் நான், நீ நான் என்ன சொல்கிறீங்க, அந்த நான் எஸ் ஆத்ம கிருப்பா. உங்களுக்கு 1 மணி என்றுக்காங்க ஒன்றும் இல்லையா. நீங்கள் எடுத்தீங்கன்னா இந்த ஆத்ம கிருப்பா 100%. சொல்லுங்க, இதுக்கு எதிராக சொல்லுங்க. சொல்ல முடியாதா? ஏன் சொல்ல முடியாது? அதே மாதிரி தான் 100 மற்றவங்களோட எல்லா கிருப்பாவும் இருந்தது அது தெரியும். ஆனால் ஏன் இது இல்லைண்டா சொல்லுங்க. மற்ற 3 கிருப்பாவை தான் என்னை விட சொன்னேன். ஆல் த 3 பிளஸிங்ஸ் என்ன ஆசீர்வாதம் வேஸ்டா போனியும். அந்த 3 இருந்தும் உனக்கு ஒரு பெரிய வேணும் சொல்லுங்க. இல்லை, அது பெரிய பாருங்க. எனக்கு அற்புதமான உதாரணம் தீது நன்றும் பிரதர வாரா சொல்லுங்க. அது அப்படி ஏண்டா உனக்கு நன்மை உண்டா, நீ அஞ்சு வரும் தேவராஜ். இதயத்துக்குள்ளே வச்சுக்கொள்ளுங்க. நீங்கள் பிறகு எடுங்க எடுக்காமல் என்னெல்லாம் தெரியாது. ஆனால் இந்த அறிவு மட்டும் கூட இதயத்தில் தெளிவாக இருந்தீங்கண்டா நீங்கள் தப்பிடுவீங்க. அடுத்தது உத்தரேது ஆத்மன ஆத்மானம் சொல்லுங்க. உன்னை உன்னால் நீ உயர்த்திக்கொள். என்ன அர்த்தம்? அது எனக்கு தொடக்கம் வேண்டிய ஒரு சந்தேகம் பாரு. அர்ஜுனன் தேர்தலில் இருக்கான். கண்ணன் அந்த நாராயணர் அவதாரமாகிய கிருஷ்ணர் இங்கே நின்று கொண்டு இருக்கார். இல்லை, அவரால் எல்லாம் முடியும். எல்லாம் வல்லவர், எங்கும் எங்கு நிறைந்தவர், எல்லாம் அறிபவர் இல்லையோ.
அவரை செய்திருக்கலாம் இல்லையோ. கவனம் கேட்கணும். இது பெரிய ஓப்பன் சீக்ரெட், இது ரகசியம். ஆனால் தெரிஞ்ச ரகசியம் என்னது, கண்ணன் விரும்பி இருந்தால் அவரை தூக்கி விட்டுருக்கலாம் இல்லையோ. ஆனால் தூக்க முடியாது. நானே என்ன ஏன், அதானே உனது விருப்பம் இல்லாமல் உனது சுதந்திரத்தில் இறைவன் கை போட மாட்டேன். உனக்கு விருப்பமாக இருந்தால் 3 பேருக்கு ரெடியா நானே என்ன, மற்ற 3 இறைவன் ஆசீர்வாதம், மகான்கள ஆசீர்வாதம், இந்த ஞானிகள ஆசீர்வாதம் 3 உனக்கு எப்பொழுதும் உண்டு. ஆனால் இந்த உனக்கு மேலே நீ அந்த ஆசீர்வாதம் இல்லாத காரணத்தால் அந்த 3 இருந்தும் முடியுங்க புதி 3 இருந்தும் புதியவன் இருந்தேன். எஸ் நான் இப்போ ஒரு 3 நாளாக இந்த சொல்லி கொண்டிருக்கேன். அதாவது எல்லாருக்கும் தெரியுது நம்மளோட தவறு, அந்த நபருக்கு தெரியாத மட்டும் இல்லை, ஐ எம் ரைட் யூ ஆர் ராங். அப்படி அப்போ யார் கடவுள் மகான்கள் சொல்கிறாங்க, இறைவன் சொல்கிறார், எல்லாம் ஒன்றும் நடக்கவில்லை. நான் சார் கிளியரா? அப்போ பகவத்கீதை நான் கோட் பண்ணேன். என்ன கோட் பண்ணேன்டா, என்ன உத்தரேது ஆத்மன ஆத்மானம், கண்ணன் முன்னுக்கு நின்று உன்னை உன்னால் நீ உயர்த்தி கொள்ள கேலிமாக இருக்காது. நீ எதுக்காக இருக்காது, கடவுள் உண்டு, உன்னை எல்லாம் முடியுமே, நீ ஏன் செய்யக்கூடாது? செய்ய முடியாது. யோசிச்சு பாருங்க, இவ்வளோ அந்த ஆனப்பட்ட சர்வ வல்லமை வாய்ந்த பரம்பொருளே உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது பாருங்க. அப்போ இந்த ஆத்ம கிருப்பா, நீ உனக்கு மேலே உள்ள ஆசீர்வாதம் எவ்வளோ முக்கியம் என்று பாருங்கள். அது பழைய கதை நிறைய இருக்குது. அதில் ஒரு கதையை சொல்கிறேன். நிறைய கதை சொல்ல போனால் ஒரு கதை சொல்கிறேன். அதாவது உத்தங்க மகரிஷி அவர கதை. ஒரு மாணவன், அவன் 12 வருஷம் அந்த குருகுலத்திலேருந்து அப்புறம் வீட்டுக்கு அனுப்பிடுவான். நீ போய் கல்யாணம் கட்டி அப்படி தான் இல்லாட்டிப்போ அவங்கள கல்யாணம் கட்ட அனுப்பாட்டி அவங்க குருநாதோடு இருந்துடுவாங்க. அப்போ 12 வருஷம் முடிஞ்சு மற்ற மாணவரெல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இவரை குருநாதர் ஒன்றும் சொல்லலை. அப்போ அனுப்ப போகல. அடுத்த 12 வருஷம் அப்போது மற்ற குரூப் வந்து அவங்களும் போயிட்டாங்க. அடுத்த 12 வருஷம் இவர் கலைக்கு போய் அப்போ கொஞ்சம் துக்கம் வருந்தானே இல்லையா வந்து. அப்போ தெரியுமா உங்களுக்கு, அந்த காலத்தில் இந்த ஃபோனை ஆன் பண்ணி வாங்குவோம், அங்கெல்லாம் பார்க்கணும். அந்த காலத்தில் இந்த குருநாதர்கிட்ட வயல் இருக்கும், மாடுகள் இருக்கும், அதாவது சிஷ்யமாக தான் சேவை செய்யும். அப்போ கொல்லி கொண்டுடணுமே. இவர் போய் கொல்லி எடுத்துகிட்டு வர வழியில் போய் மயக்கம் வந்து எத்தனை 12 36 12 48 வயது. அவன் வரக்குள்ளே கொஞ்சம் மயக்கம் வந்து கொல்லி விழுந்துட்டு விழக்குள்ளே இவர் அந்த காலத்துல தான் முடி இருந்திருக்கும். விழுந்தோடனே பார்த்தா அதில் வெள்ளை தலைமுடி. அந்த காலத்தில் வெள்ளை தலைமுடி கண்டாங்கண்டா வாழ்க்கையில் அடுத்த என்னது வானப்பிரத சன்னியாசம் அடுத்த 2 தான். அப்போ அங்கே இருந்து அழுதாரு, இந்த வாழ்க்கை முடிந்தது. தூக்கி வச்சுட்டு வாரார். அவர் கடைப்படிக்கு வரக்குள்ள குருநாதர் கையை காட்டினார். இவருக்கு எத்தனை வயது? 24 வயது. எத்தனை வயது? அப்போ அந்த வயதுக்கு பொருத்தமான மகள் இவர்கிட்ட இருந்த குருநாதர் மகள். அவருக்கு 22-20 வயது இருக்கும். மணி ஜவா, இந்த மகளை கல்யாணம் கட்டி கொடுக்குறேன், நீ இப்போ புத்தங்க மகரிஷி போய் உபதேசம் பண்ண எல்லாருக்கும். யோசிச்சு பாருங்க. இல்லை இது நீங்களே 48 பேர் இருந்த 24 இவர் குருநாதர் காலில் குருநாதா நான் என்ன விஷயம், ஆனால் நான் குருதட்சிணை கொடுக்காம இப்படி போய். அப்போ நான் சொல்ல வர்றது ஆத்ம கிருப்பா. என்ன சொல்கிறேன்? அதுக்கு உதாரணம் சொல்ல வர. அப்பா மகனே, உண்ட பணிவும் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் இத்தனை 12 3 36 வருஷம் நீ எனக்கு சேவை செய்திய, இதுக்கு மேலே எனக்கு ஒன்றும் வேணாம். அதுதானே குரு தட்சிணை. அது சொல்கிறாரு. அவள் இன்னமும் அவர் சொன்னே. அப்போ அம்மாவோட கேள், அம்மாண்டா குரு பத்தினி, அவன் அம்மா தானே அவள். அப்போ என்ன அவள் குருநாருக்கு மிஞ்சின பெரிய படிப்பாளியாக இருப்பான். போய் வேணா உடனே வேணா அப்படியா குரு தட்சிணமா?
அந்த அந்த நாட்டு ஒரு நாட்டு பேரை சொல்லி அந்த நாட்டோட ராணியில் தோடு வேணும் எனக்கு, அவ்வளோதான். அப்போ இப்போ அந்த காலத்தில் இந்த மகான்கள் துறவிகள் ஸ்பெஷலாக பிரம்மச்சாரிகள் அவங்க எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அப்போ இவர் போகிறார், ஒரு காடை உண்டு, அதை கடக்க போகக்குள்ள ஒரு பைத்தியார மாதிரி ஒரு வந்து பிடிச்சா உன்னை சாப்பிட போகிறோம் அந்த இருக்காங்க மனிதரை சாப்பிட ஆகிட்டுருக்காங்க. அதுன்னா அவர் பயப்படலை, இவன் ஒரு காரியமாக போகிறேன் நான், அது முடித்தது போகிறேன்னா உன்னோட வர நீ என்ன சாப்பிடும், இப்போ என்ன வீடு அவன் குருதாட்சணை கொடுக்கணும். அப்படியா எங்கே போகிறாடா கேட்டான். அவன் சொன்னான், அது என்ற பத்தினி, நான் ஒரு மகான தவறாக நடந்து அவர் சாபம் போட்டார், நீ போய் அலைவான்னு சொல்லி அலைஞ்சு கொண்டிருக்கு. ஆனால் அவர் கையில் இப்போவும் அந்த மோதிரம் இருந்தது, ராஜமோதிரம். அதை கலட்டி ராணியை கொடு, அப்போ அவர் மோதிரம் இது கொடுப்பான். அவன் போயிட்டார், அவன் உடனே கொடுத்துட்டான். ஆனால் ஒன்று சொன்னால், இந்த இது நாகலோகத்திலேருந்து எனக்கு கொடுத்த பரிசு, ஆனால் இதை நீ நிலத்தில் பட்டுன்னா அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ நீ கவனம் மாதிரி நிலத்தில் படக்கூடாது, அவ்வளோ. சரி எடுத்துகிட்டு வரார். வரக்குள்ளே அவருக்கு 1க்கு 2 போக வேண்டி வந்து ஒரு அவசரம் திரும்ப பாருங்கள் 1க்கு 2 வந்தால் ஒரு கிளையில் அவசரம் கட்டி போட்டு போய்விடல, அது கீழே விழுந்துட்டு அது நாகலோகத்துக்கு போயிட்டு. இவர்கிட்ட உள்ளது சின்ன ஒரு கம்பு. இதுதான் இந்த கதையில் சுவாரஸ்யம் இப்போ தொடங்கும். உள்ளது அது நாகலோகம் எங்கே, இந்த பூமி எங்கே இல்லையோ, இவன் தோன்றார், அந்த ஆலங்கத்தை தோன்றார். அப்போ இந்திரன் பார்க்குறான், எனக்கு 1236 வருஷமாக இந்திராய சுவாஹா இவை யாகம் செய்தார். முயற்சி என்ன ஆத்ம கிருப்பா வர போகுது. ஆகவே நான் இவருக்கு என்ற பக்தனுக்கு உதவி செய்யணும். அவன் தண்டபோல்ட்ன்னு சொல்கிறார், வஜ்ராயுதம், அதை விட அந்த காலத்தில் அட்டம் போகும் மாதிரி அதில் சக்தி இந்த கம்பு கொடுத்துட்டார். படக்கன்னு கீழே போயிட்டார், அங்கே 4வது போயிட்டார். பக்கல் அங்கே போனால் இங்கே ஒன்று நிற்கிறார். இப்போ ஒரு குதிரை ஒன்று வந்து இன்னைக்கு நிற்குது. ஒன்று சொல்லுதோ, நீ கும்பிட்டு அக்னி தேவன் இல்லை, இந்த பாம்புகளுக்கு பூவை பிடிக்காது, நீ என்ன ஊது இல்லை, பூவை வந்து அடைஞ்சோடனே வருவாங்க வழியில், நீ அவங்க கொடுத்துருவாங்க. ஊதினோடனே பூவா அடிக்குது 4 உங்களுக்கு. அந்த பாம்பு இவங்க எல்லாம் வந்து இவன்கிட்ட அந்த இதை தோட கொடுத்தேன் உத்தங்கமன். ஏன்னு சொன்னேன்டா, அவர் 36 வருஷமும் ஆத்ம கிருப்பா என்ன யாகம் செய்தார். அதனால் என்ன தண்ட குருநாருக்கு தட்சிணை கொடுக்கொண்டு அந்த சின்ன தடியை வச்சு கொண்டு அவர் நாகலோ தூண்டி கொண்டிருக்கார். அப்போ என்ன சொல்ல வரேன்டா, முயற்சி திருவினையாக்கும். எனக்கு சரியான விருப்பம் மகேஸ்வரையாட ஒரு திருக்குறள். என்ன திருக்குறள்? தெய்வத்தால் எல்லாம் சொல்லுங்க, தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். இதுதான் ஆத்ம கிருப்பா. அதாவது கடவுளாலே முடியாட்டியும் அது உண்ட மெய் வருத்த நீ உள்ள கிடைக்கும். இந்த வெளிநாட்டில் ஒரு நல்ல ஜோக் இருக்கு. பில்கேட் மகாலட்சியை கும்பிடலை, அவன் பெரிய பணக்காரன். ஐன்ஸ்டீன் சரஸ்வதியை கும்பிடலை, அவன் சயின்டிஸ்ட். இது நல்ல ஜோக்கு கிளியர். அப்போ இவங்க என்ன செய்கிறாங்க? ஆத்ம கிருப்பா, தோமஸ் அல்வாடியன் அவங்கள தான் கோட் பண்ண வேண்டியிருக்கு. நம்மளாக்கெல்லாம் சோம்புது. அப்போ என்ன எடுது? ஆத்ம கிருப்பா. நான் சொன்னேன் இடையில் சொருகள் இருந்தால் நான் சொல்ல வேண்டியதில்லை. வெளியே வரேன்டா, அவங்க வெளிநாடு முழுக்க நான் போயிருக்கேன், கடவுள் பற்றி பேச்சு கிடையாது. என் ஒரு ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் சுத்த நாஸ்தியன், கடவுள் பேரே இல்லை, அவனோ விஞ்ஞானி இல்லை. அவன் காட்டுறான், அந்த வீட்டில் ஒரு இதை செய்திருக்கான், ஒரு இங்கே இது நடக்கிறதுல அந்த ஆஃபீஸில் நடக்கணும்னு தெரியும். ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் அதை சின்ன ஒன்றா இங்கே செய்திருக்கான். இதான் ஐயோக்குள்ள அவன் ஆஃபீஸில் இருக்க அந்த இது முழுவதும் தெரியுது. அவன் என்ன சொல்ல வேண்டாம், விஞ்ஞானி, ஆனால் கடவுள் நம்புறல. ஆனால் என்ன சொல்கிறேன், இன்னொன்று முக்கியமாக சொல்ல வேண்டியது, நீ உன்ற முன்னேற்றத்தில் நான் அதாவது ஆத்ம கிருப்பா என்னை நான் உயர்த்தியை காட்டுவேன் என்று நீ துணிஞ்சா மற்ற 3 ஆசீர்வாதம் முடி தானாக கிடைக்கும். அவங்களுக்கு நீ கோக்கவில்லை அவன் சொல்ல மாட்டாங்க, என்ன மாதிரி முன்னுக்கு போகல ததாஸ்து. எல்லாம் நிறைய பேர் நான் வெளிநாடு பார்த்தேன், அவங்க அத்தனை பேருக்கும் இறைவன் இவங்க கேடல கும்பிடவும் இல்லை, அவ்வளோ ஆசீர்வாதம் கிடைத்து கொண்டிருக்கிறது. ஆனால் நம்ம என்ன சொல்லுவோங்க, நான் சொல்ல மாட்டேன், இருந்தாலும் சொல்ல வேண்டியது இல்லை.
அவன் நம்மளோட வேலை இது நம்மளோட விதியில் இல்லை பாரு, முயற்சி தான் பண்ணுறேன். நோ எஸ் நோ, அவங்களும் அப்படி இல்லை, எடுத்த காரியத்தை முடிச்சுட்டு விடுவாங்க. நான் இப்போ நிறைய அனுப்பி கொண்டிருக்கேன் அந்த ஸ்டோயிக் அட்வைஸ்ன்னு சொல்கிறது. அது அந்த காலத்து ரோமன் அந்த அவங்களோட அட்வைஸ் அவங்க அதில் உண்டு. இதுதான் என்ன, பொறுமை. இந்த காரியத்தை சாதிக்கிறதுக்கு பொறுமை. மற்ற என்ன சொன்னாலும் ரியாக்ட் பண்ணாது, அதுக்கு எதிராக பண்ண அழகாக போகுது. அப்படி அப்போ என்ன சொல்ல வாரேன்னா, நீ ஆத்ம கிருப்பா என்னை சொல்லுங்க, என்னை என்னால் நான் உயர்த்தி கொள்வேன், உயர்த்தி கொண்டிருக்கிறேன் அப்படின்னு இருந்தால் மற்ற 3 ஆசீர்வாதம், 3 என்ன ஆசீர்வாதம் சத்தமாக சொல்லு. ஈஸ்வர கிருப்பா, குரு கிருப்பா, சாஸ்திர கிருப்பா. முழுங்காக சொல்லும். இது 3ம் தானாக கிடைக்கும். எஸ், சந்தேகப்படாமல் ஒரு சந்தேகமாக. அப்போ இன்னொரு கதை, அது பழைய ஒரு மாதிரி இருக்கு. ஆனால் இதுக்கு எப்படி நீ முயற்சி பண்ணினா தெய்வத்தில் திருவள்ளுவர் எப்படி வரும்ன்றது இன்னொரு வரை. ஒரு அந்த நாளில் ஆள்காண்டியன்னு சொல்கிறேன். அது ஆக்காண்டியன்ற உண்மையாக ஆள்காட்டி தான் அது சரியான பேர். அது கடற்கரையில் முட்டை வைக்கும். அப்படி அவங்க முட்டை வச்சாங்கோ. இந்த அலை வந்து இதுவரையும் வந்துருக்கு முட்டை. இவங்க அவர் முட்டையை கூடண்டா என்ன விட்டு அந்த 2 பறவைகளும் போய் கடலை வற்ற வைக்க போகிறோம். என்ன வைக்க போகிறோம்? கவனே கேட்கணும். கடலை வற்ற வைக்கணும். தண்ணீர் மூட்டை. மற்ற பறவைகள் எல்லாம் பார்த்து என்ன செய்கிறாங்க, அவங்களும் வந்து ஜாயின் பண்ணாங்க. எல்லோரும் கடலை வற்ற வைக்கிறாங்க. நல்ல ஊர். அப்போ இதை பார்த்து நாரதர் வைகுண்டத்துக்கு போய் இவரை பார்த்தார், கருடனை. என்ன ஆகிறா இங்கே உந்த பரம்பரை உங்களோட ஆகலாம் இல்லை, அதில் படுற பாடுன்னு தெரியல. அவர் நாராயணர் வாகனம், அவர் இது இருக்குது, அப்படி பண்ணால் கடலையே உயர்த்திடுவார், அவ்வளோ சக்திமானவர் இல்லை. அது அப்படியா, நான் வருகிறேன் ஆண்டு அவர் அங்கே வர தரக்குள்ளே கடல் வந்து அந்த முட்டையை இருக்குது கொடுத்துட்டான். பயம் வந்தோம். இவங்க தங்களோட முட்டைக்காக தான் 2 பறவைகளும் முயற்சி பண்ணார். ஆனால் கடைசியாக கருடனை வரும். இது பழைய கதை, அற்புதமான. இது சாதாரண ஜோக்கு இல்லை, நீ செய்து பாருங்க. நாங்களும் உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறோம் இல்லை. ஏன் என்னது ஆத்ம கிருப்பா தான் இருந்தது, அந்த மற்ற 3 கிருப்பாவும் தானாக கிடைக்கும். ஓகே, அப்போ சொல்லுங்க, ஆத்ம கிருப்பா. அவன் குரு கிருப்பான்னு சொல்ல போகிறான். அவன் சொல்லுவான் அவ்வளோ. ஆனால் குரு கிருப்பா அது கிடைக்காது. எப்படி கிடைக்கும்? ஆத்ம கிருப்பா இல்லைன்னு ஒன்றும் கிடைக்கும். அதை ஓப்பன் பண்ணி வைங்க போனேன். ஓகே சரி. அப்போ நான் இப்போ யோக வசிட்டாவில் ஜனவரி 24 வருது. என்னது இதில் அற்புதமாக இருக்குது. இது இந்த ஆத்ம கிருப்பா பற்றிய சரியான வழி. ஆத்ம கிருப்பா இல்லாமல் குரு கிருப்பா கிடைக்காது. குரு கிருப்பான்னு நினைக்கிறான். இன்னும் எங்களுக்கு கிடைத்த என்னென்னா ஆத்ம கிருப்பா 24 மணி நேரம். நீங்கள் ஆண்டிக்கு ஒரு ஆண்டைக்கு வந்து விசிட் பண்ணிட்டு இல்லை புவி டெலிஃபோன் பண்ணி புவி வாப்பா அப்படின்னவன் வந்துட்டு போவார். அவ்வளோதான். அது ஆத்ம கிருப்பா கிடைக்குமோ? புவி நான் உண்மை தானே சொல்கிறது. நாங்கள்லாம் 12 வருஷம் அசையாமல் அதே ஆசிரமத்தில் குரு செய்வார். நீங்கள்லாம் விசிட்டதோ இல்லையோ செல்லாது என்ன இல்லையா? அந்த பிள்ளைங்க போய் ஹாஸ்டலில் என் விடுற ஒரு கதையை நடக்க நம்மளோட ஃப்ரெண்ட் குடும்பத்தில் அவளை அவங்கள தம்பியை வீட்டில் விட்டுட்டாங்க. அவள் தருதலை இப்போ என்ன கிறுக்கி அப்படி தான் இந்த வார்த்தை தான் கரெக்டாக சொல்லணும். ஆனால் அப்போ சொல்கிறாங்க அந்த ஹாஸ்டலில் விட்டுருந்தா அந்த சிஸ்டம் மாதிரிலாம் இவ்வளோ சரி மாதிரிய பார்த்துருப்பான்னு சொல்கிறாங்க. அப்போ என்ன அர்த்தம்? அதுதானே சரியோ? ஏன் அதே சிஷ்யே 12 வருஷம் இருந்தேன்டா அவங்களுக்கு ஆசிரியர்களை நேரடி பார்வையில் நீ இருக்கும். இப்போ இது என்ன வருதுண்டா இதை பாருங்கள். இஃப் யூ see that the present self effort is sometime thought, இதானே செல்ஃப் எஃபர்ட் சொல்லுங்க.
சுய பிரயத்தனம். அப்போ ஆத்மகிருப்பை சொல்லுங்க. சுயப்பிரயத்தனம் நீ உன்ற உயர்ச்சிக்கு நீ செய்யும் முயற்சி. ரைட், பாருங்கள். ஆசிரித்த எஃபர்ட் ஸோ இஸ் த ஃப்ரூட். கவனம் கேட்கும். நீ எப்படி செய்கிறாயோ உன்ற முயற்சி தக்கன மாதிரி பலன் கிடைக்கும். திஸ் இஸ் மீனிங் செல்ஃப் எஃபர்ட். இதுதான் அர்த்தம். இது நீ செய்கிற இந்த உலகத்தில் அற்புதமான அதிசயம் ஒன்று இருக்கு. புவே, அதாவது நீ செய்கிறதுக்கு பலன் நிச்சயம் கிடைக்கும். நல்லதோ கெட்டதோ. நான் நீ நல்லதுக்கு மட்டும் கெட்டது கிடைக்காதோ? இன்னும் இது கடவுளே மாற்ற முடியாது. இன்எக்ஸோரபிள் லா. இது என்ன சொல்கிறது? மாற்ற முடியாத சட்டம். இப்போ அதுக்கு உதாரணம் நல்லது. நாராயணர் ஜோக்காக நாரதரை என்னது குரங்கிட மூத்தை கொடுத்து வச்சு இல்லை அவர் அவர் சொன்னார், இந்த நீ செய்த இதுக்காக நீ பொம்பளை பின்னாலும் ஓடுவாய் கத்திக்கொண்டு, உனக்கு உதவி செய்கிற இந்த குரங்கு இல்லாமல். அதுக்காக ராமாயணமே என்னது ராமாயணம் நடந்தது. அதெல்லாம் இப்போ என்ன சொல்லுவார்? கடவுள் கூட இந்த சட்டத்திலேருந்து தப்ப முடியாது. சரிதானே? அப்போ என்ன சொல்கிறார்? when afflicted by suffering people cry, alas what a tragedy. என்ன நம்மட அறியாமையால் ஏதாவது தவறு கஷ்டம் இருக்கணும், ஐயோ இந்த தலைவிதி என்று அழுவீங்க நீங்கள். அவர் என்ன சொல்கிறா? இது தலைவிதி இல்லை. அப்போ என்ன இதுதானே அது ஃபேட்டுன்னு சொன்னால் தெய்வம் இந்த விதி அப்படி தானே சொல்கிறது. இன்னும் அவர் சொல்கிறார், what is called fate or divine will is nothing other than the action or self-effort of the past. இந்த விதி என்னென்னா நீயே சொன்ன சென்னிய செய்த அதிர பலன் வேறு ஒருவர் உனக்கு கொடுக்கவில்லை. இது கிளியர்? சரி. அப்போ நான் எதை பற்றி சொல்கிறேன் இப்போ? பொன்னாணி ஆத்மகிருபா. தேங்க்யூ. அப்போ நீ ஆத்மகிருபான்னு ஒன்று செல்ஃப் எஃபர்ட் முயற்சி பண்ணு. அவர் இவர் நத்திங் டூயிங். இந்த உலகத்தில் தீது நன்றும் பிறவா என்ன சொல்கிறார்? இதெல்லாம் கவனிக்கும். The divine will is nothing other than the action or self-effort of the past. நேற்று வரையும் இல்லை காலை வரையும் நீ செய்த ரிசல்ட் தான் உனக்கு விதியாக வருகிறது. The present is infinitely more potent than the past. இப்போ தவறாக கேட்கணும். இதுதான் நம்மளோட வாழ்க்கை ரகசியம். விதியில் இல்லை, ஆனால்